ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. A lion is always a lion. சிங்கம் வந்து கடைசியா ஜனநாயகன் படத்தை முடிச்சது மே பாதியில முடிச்சிருச்சு. ஒரு 3 மாசமா ஏன் அந்த சிங்கம் தூங்கிட்டே இருக்கு? அப்ப சிங்கம் எதுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு வரிங்க, ஆணவ படுகொலை நான் கண்டிக்கிறேன், இல்ல ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தோடு நான் துணை நிற்கின்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாம எது உங்களை தடுக்குது? அவர் பேச்சுல செயல்பாட்டுல ஏன் இவ்வளவு இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் உணர்வோடு என்னுடைய பார்வை இதுன்னு நீங்க பேசுனீங்கன்னா ஸ்கிரிப்டே தேவையில்லை, யாரும் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நடந்தா பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதை விஜய் மறுபடியும் செய்ய தயங்குகிறார். மிராக்கிள் மாதிரி ஏடிஎம்கே பாஜக கூட்டணி புரிந்தால் தாவேக்கா அதிமுக தலைமை ஏத்துட்டு போவாங்க. கண்டிப்பா போவாங்க. அப்ப மாற்றுங்கிறது வந்து போயிட்டு போவோம், வரலாறு திரும்புது. நீங்க அத சொல்லல, வரலாறு அதெல்லாம் பிரேக் ஆகும்ல, அத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? இப்போ அவர் என்ன ஸ்டாண்டுக்கு வந்திருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஏடிஎம்கேவை நம்பி நம்ம ஏடிஎம்கே கூட போகணுங்கிற மைண்ட் செட்ல இருந்து மாறி ஏடிஎம்கே நமக்கு வேண்டாம், அவங்க ஓட்டர்ஸை நம்ம பக்கம் எடுத்துக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாரு. நிச்சயமா வந்துருங்க. நீங்க உங்களோட அப்சர்வேஷன் ரொம்ப தெளிவான கரெக்ட். நீங்க தமிழக வெற்றி கழகம் துவங்கிய நாளிலிருந்து ஒரு நரேஷன் அவங்களே கிரியேட் பண்ண நரேஷன் இருக்குது. விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலில் செலவு செய்வதற்கு விருப்பம் இல்லை. விஜய் அவர்கள் கண்டிப்பாக 234 கேண்டிடேட்ஸ் போட்டு நான் என் பணத்தை கொடுக்குறேன், அப்பா ஒரு தொகுதிக்கு என்ன 1 கோடி கொடுக்கணுமா 2 கோடி கொடுக்கணுமா நிச்சயமாக செய்வதற்கு அவர் தயாராக இல்லை. முதல் மாநாடுக்கு மட்டும் தான் விஜய் அவர்களோட செலவு. அதற்கு பிறகு நடந்த இஃப்தார் நோன்பு, பொதுக்குழு, ஆண்டு விழா எல்லாமே ஆதவ அர்ஜுனாவுடைய காசு தான். நேற்று நடந்த மதுரை மாநாடும் ஆதவ அர்ஜுனாவுடைய பணம் தான். ரொம்ப தெளிவாக புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி யாரை உள்ள விட்டுறக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் ஆதவ அர்ஜுனாவை விட பவர்ஃபுல்லா இருக்காங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல். நான் இப்படி சொல்றேங்க, இந்த கட்சி ஜான் ஆரோக்கியசாமியின் கட்சி. அந்த ஒன் மேன் பார்ட்டி அவர் சொல்றதா எல்லாம் நடக்குது. தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்கா தாவேக்கா? ஒரு சீப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அப்போ அதையே அவரை வந்து அவர் இப்படி இருக்கிறாருன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. அதை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டு போறதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் இருக்கும்போது நான் எனக்கு எப்படி தோணுனா, நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த கட்சி ஜெயிக்கணும்னு நம்ம நினைச்சோமே, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டால கட்சி தோத்துருமோ நீங்க வருத்தப்படுறீங்களோ? நான் இருக்கலாம் மேபி. என்னோட வணக்கம் சார். வணக்கம். மதுரையில் தாவேக்கானுடைய 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சது. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-32 நிமிஷம் பேசியிருந்தார். நிறைய பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் வெளியே வர்றதில்லை, பனையூர்ல இருந்தே அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக இருந்துச்சு. அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கும் விதமாக தன்னோட பேச்சு தொடங்கினோடனே வந்து நான் வந்து சிங்கம், நாங்கள் வந்து சிங்கம், எல்லாத்துக்கெல்லாம் வெளியே வர மாட்டோம், போர் அடிச்ச இஷ்டத்துக்குலாம் வர மாட்டோம், வேட்டைக்கு தான் வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிங்கம் நான் வேட்டைக்கு தான் வெளியே வருவேங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்பீச் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பேசிடலாம். அதாங்க, அவர் சொன்ன இடம் வந்து சிங்கத்தில் தான் ஆரம்பித்தார். சிங்கம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த உணவு கூட கெட்டுப்போன உணவுலாம் தொடாது, தன்னை விட பெரிய மிருகத்தை மட்டும்தான் வேட்டையாடுன்னு சொல்லி சொன்னார். மற்றபடி சிங்கம் தூங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் அவர் செய்கிறார். பனையூரில் வந்து ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது எனக்கு வேறு வேலை இல்லை, முழு நேரமான அரசியலில் தான் இருக்கேன், என் சினிமா கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வேலை இல்லாத சிங்கம் ஏன் தொடர்ச்சியாக தூங்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை யாராக இருந்தாலும் எழுப்புவாங்க, நான் மட்டும் இல்லை. ஏன்னா நடக்கின்ற பிரச்சனைகள், நான் இது எதுலேருந்து நான் பேசுகிறேன்னா, நீங்கள் February 2, 2024 கட்சி துவங்கிய போது ஒரு அறிக்கை வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடைசி பேரா மட்டும் எடுத்து படிச்சு பாருங்க. அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழில் அல்ல, அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல, என் முன்னோர்களிடமிருந்து பாடங்களை பெற்றுக்கொண்டு நான் இந்த அரசியல் களத்திற்கு வருகிறேன், நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகின்றேன், 2 படத்தோட கமிட்மெண்ட்டுக்கு முடிச்சுட்டு வரேன். இதுதான் ஷார்ட்டாக சொன்னது. அந்த சிங்கம் வந்து கடைசியா ஜனநாயகன் படத்தை முடிச்சது மே பாதியில முடிச்சிருச்சு. ஒரு 3 மாசமா ஏன் அந்த சிங்கம் தூங்கிட்டே இருக்கு? தூய்மை பணியாளர்கள் போராடினா சிங்கத்தை வந்து பனையூர்ல வந்து பாருங்கன்னு சொல்லுது. நீங்க வந்து ஆணவ படுகொலை ஏதாவது நடந்தா சிங்கம் ஆணவ படுகொலைக்கெல்லாம் வாயை திறக்காது, அதெல்லாம் என்னோட வேட்டை கிடையாதுன்னு சொல்லுது. இங்க ஒரு கவுன்சிலருடைய பேரன் வந்து ஒரு இளைஞரை காரியத்தை கொண்டா அது பத்திலாம் எனக்கு அக்கறை இல்லை, இந்த சிங்கம் அதுக்கும் கண் மூடிட்டே இருக்கு. அப்ப சிங்கம் எதுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நிறைய பேர் எதிர்பார்த்து கேட்டீங்கன்னா, அந்த சிங்கம் பயங்கரமா கர்ஜிக்க போகுது. இந்த மாநாட்டு மேடையில ஆணவ படுகொலைக்கும் தூய்மை பணியாளர்களோட போராட்டத்திற்கும் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் பேச போகிறது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவர் அதுக்கு ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டார். இல்ல இப்ப ஆணவ கொலை பத்தி வந்து தீர்மானத்துல கரெக்ட் தான். நீங்க 6 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. பரந்தூர் நிறைய நேரம் பேசியிருக்காங்க, பரந்தூர் பேசியிருக்காங்க, நீங்க ஆணவ படுகொலை குறித்து பேசியிருக்காங்க, இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் ஆணையம் குறித்து பேசியிருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் குறித்து தீர்மானங்களாக வந்திருக்கிறது. இந்த 6 தீர்மானங்களை யாராவது ஒருத்தர் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரையோ கொள்கை பரப்பு துணை செயலாளரோ படிக்க விட்டுருந்தா கூட மிஞ்சி போனால் ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்குமா, இல்லை ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கும், அவ்வளோதான், வேகமாக படித்து முடிச்சிருப்பாங்க. அதை கூட அந்த மாநாட்டு மேடையில் படிக்க விடாமல் நீங்கள் அதுக்கப்புறம் நான் போன பிறகு நீங்கள் தீர்மானங்களை வாசிக்கங்கப்பா அப்படின்னு அனுப்புறது ஒன்று. இன்னொன்று, ஒரு வரிங்க,
ஆணவ படுகொலையை நான் கண்டிக்கிறேன், இல்ல ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தோடு நான் துணை நிற்கின்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாம எது உங்களை தடுக்குது? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இங்க நடந்துச்சு, ஓகே. நேத்து நீங்க பேசுற மதுரையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குதா இல்லையா? எது தடுக்குதுன்னா அந்த கேஸ்ட் ஓட்டுக்காக வந்து அதாங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதி பார்க்கின்ற மனிதராக நான் பார்க்கல, அதை இன்னும் ஏற்கவும் இல்லை. ஆனா அவர் சுத்தி இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறவங்க சார் மதுரையில மாநாடு வச்சுக்கிட்டு நம்ம அந்த சமுதாயம் குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை விஜய் ஏத்துக்கிறார். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்றாரு, அந்த படத்து அதுபடி நான் நடந்துட்டு போறேன்னு சொல்றாரு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நீங்க போனீங்கன்னா கூட்டம் வந்துரும் சார். இப்போ இவரே தான் சொல்றாரு, ஒரு இடத்துல எனக்கு வேலை இல்லைன்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல நான் மக்கள் சந்திப்பை நிகழ்த்த போறேன்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல சிங்கம் வந்து வேட்டையாடு, இது எப்பயாவது வேட்டையாடும் சொல்றாரு. இந்த பேச்சிலே பல முரண்கள் இருக்கு. நீங்க ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதுனால வெவ்வேறு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எழுதுனாங்கன்னு தெரியல, நிறைய முரண்கள் இருக்கு. இன்னொரு இடத்துல நீட்டு குறித்து பேசுகின்றார். நீங்க வந்து பாஜக எதிர்க்கும் பொழுது நீங்க மீனவர் சுட்டுக் கொல்லப்படுறது, மீனவர் அது நிப்பாட்டணும்னு சொல்றாரு, மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள், மோடி அவர் மீட்டு கொடுங்கன்னு சொல்றாரு. நீட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்றாரு. இதே விஜய் அவர்கள் 2024 நடந்த அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசும்பொழுது நீட்டிற்கு 3 சொல்யூஷன் சொன்னார். இடைக்கால தீர்வு, நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கேட்கிறோம். நீண்ட கால தீர்வு, கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க. உடனடி தீர்வு, உடனடியாக நீட்டுக்கு வந்து விளக்குங்க, அபாலிஷ் நீட், இதை சொன்னார். அடுத்த கல்வி விருது வழங்கும் விழாவில் நீட்டும் ஒரு பரீட்சை தான், நீங்க அதுக்காக நீங்க தற்கொலை எல்லாம் பண்ணிக்கூடாது, 10ஓட ஒரு 11வது பிரச்சனை அப்படின்னு போறார். அதுக்கும் இதுக்கும் எக்ஸ்ட்ரீமா ஸ்டாண்ட் மாறுறார். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நீட்டுக்கு நீங்க விளக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற இடத்துக்கு போறார். அவர் பேச்சில் செயல்பாட்டில் ஏன் இவ்வளோ இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் உணர்வோடு இந்த விஷயம் குறித்து எனக்கு ஒரு பார்வை இருக்கு, நீட்டு குறித்து என்னுடைய பார்வை இதுன்னு நீங்க பேசுனீங்கன்னா ஸ்கிரிப்டே தேவையில்லை, யாரும் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறந்தா பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீட்டு குறித்து இதான் என் பார்வை அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லலாம். தூய்மை பணியாளர்கள் குறித்து இதான் என்னுடைய பார்வை, ஆணவ படுகொலை குறித்து இதான் என்னுடைய பார்வை. அதை விஜய் மறுபடியும் செய்ய தயங்குகிறார். தான் முழுநேர அரசியல்வாதின்னு அவர் வந்து தன்னை டிக்ளேர் பண்ணாலும் உண்மையிலே முழுநேர அரசியல்வாதியாக விஜய் இருக்கிறாரா என்பதை அவர் தான் சொல்லணும். இல்லை, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ரொம்ப த்ரோட்டா பேசிட்டாரு. நிறைய சின்ன இடங்கள்ல ஏதோ ஒரு பேப்பர் வந்து கீழே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா மேக்சிமம் பேசியிருக்காருல்ல, ஒரு 32 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து முழுசா படிச்சிட முடியுமா? நமக்கு வந்து அவங்க படிச்சுட்டு ஒப்பிக்கிறாங்கன்னா அந்த ஸ்பீச்ல தெரிஞ்சிடும். கண்டிப்பா ஒரு ஃப்ளோல தான் வந்து பேசுறாரு, மனசுல பட்டதெல்லாம் பேசிடுறாரு. ஸோ நம்ம அரை மணி நேரம் பேச போறோம், எல்லா அரசியலையும் டச் பண்ணிடணும். தேசிய அரசியல்ல பாஜகவுக்கு எதிராக இருக்குங்கிறத நான் காமிச்சிடணும், இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிராக நான் இருக்குங்கிறத காமிச்சிடணும். ஸோ மற்ற ஒரு சிலர் சீமானவர்களை கூட தான் வந்து இந்த சிங்கம் நான் வந்து என்னோட பெரிய மிருகத்தை தான் அடிப்பேன் அப்படிங்கறது கூட அவரு டார்கெட் பண்றாரோன்னு கூட தோணுச்சு. ஸோ எல்லாரையும் சொல்லிடுவோம். இன்னொரு பக்கம் அடிமை கூட்டணி, ஸோ எல்லாத்தையும் டச் பண்ணிடுவோங்கிறதுக்காக கூட அவர் தூய்மை பணியாளர்கள் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருக்கலாம்ல. இல்ல, ஆனா ரொம்ப ஃப்ளோவா பேசின மாதிரி இருந்தது. எப்படி நீங்க ஸ்கிரிப்ட்னு சொல்லி இல்ல ஒண்ணு, நீங்களோ நானோ மனப்பாடம் பண்ணி பேசினா நமக்கு வந்து அவ்வளவு தூரம் விஜய் டெலிவரி பண்ண மாதிரி பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 69 படங்கள்ல உச்சபட்ச நாயகராக, நான் உண்மையிலே சில பேர் கூட விஜய் நல்ல நடிகர் தான், நீங்க வந்து பல பேர் வந்து கமல் தான் நல்ல நடிகர், ரஜினி இல்ல, ரஜினி அவர்களுக்கும் என்ன நடிப்புங்கிறது நல்லா தெரியும், அவரும் டெலிவர் பண்ணுவார், விஜய் அவர்கள் அதோட நல்லாவே டெலிவர் பண்ணுவார், அப்படிதான் நான் பார்க்கின்றேன். அந்த விஷயத்துல எந்த இடத்துல ஏத்தணும், எந்த இடத்துல இறக்கணும். இன்னொன்னு, அவர் எல்லா விஷயத்துக்கும் நிறைய ரிஹர்சல் பார்ப்பார், அவர் பயங்கரமா ஹோம்ஒர்க் பண்ணுவார் தன்னோட திரைத்துறையில. அதே ஹோம்ஒர்க் இங்கே பண்ணிருக்காரு. ஏன்னா நீங்க மற்ற மேடைகளை சில நேரங்கள் பார்த்துக்கலாம், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால அதுல வந்து ரொம்ப நேரம் பேசல. நீங்க இந்த அஜித்குமாருடைய கொலை கண்டித்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தார், அதுல ரொம்ப ஷார்ட்டா தான் பேசினார், அதுல பேர்கள்லாம் கூட மாத்தி பேசினார். இதுல வந்து சார் மாநாடு, இதுல நம்ம சொதப்பிடக்கூடாது, போன வாட்டியே ஒரு 4-5 இடத்துல மறந்துட்டு நீங்க பேப்பர் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, இது அந்த மாதிரி எந்த விதமானது நல்லா பிராக்டிஸ் பண்ணி பேசியிருக்காரு. தவறு நான் சொல்லலை, எல்லா தலைவர்களுக்கும் யாரோ எழுதி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த தலைவர் அதை டிக்டேட் பண்ணுவாங்க, இது நீ எழுதிக்கோ, இந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணு, இதெல்லாம் நம்ம பேசணும். ஆனா விஜய் அவர்கள் என்ன, ஏன்னா நீங்க ஒரே கன்சிஸ்டண்டா இருந்தா பிரச்சனையே இல்லை. விஜய் அவர்கள் நீட்டு குறித்து இதான் பார்வை, அது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நீட்டு குறித்து இதான் பார்வை, அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. அந்த இன்டர்ம் சொல்யூஷன் தான் வேணும்னு சொல்லி பேசுறாரு, லாங் டர்ம் சொல்யூஷன் தான் வேணும்னு சொல்லி பேசினாரு அப்படிங்கறத நான் ஒத்துக்குவேன். மாறுறாரு, ஏன்னா எனக்கு கேள்விகள் வருது. நீங்க வந்து நிறைய பேர் விவாதங்கள்ல பேசுறவங்க, யூடியூப் சேனல்ஸ்ல பேசுறவங்க, ஏங்க விஜய் இப்படி பேசுறாரு, அப்படி அப்புறம் மாத்திக்கணும் போல இருக்கு, ஏங்க விஜய் பேச மறுக்கிறார், அப்ப இப்படி மாத்திக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனால எழுதுற ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ, அதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போறோம். அதனாலதான் நான் விமர்சிக்கிறேன். எல்லா நீங்க முதலமைச்சருக்கு யாராவது எழுதி கொடுக்க இருப்பாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொடுக்க, அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்க சொல்றது தான் பண்றாங்க. ஆனா விஜய் மட்டும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றது இல்ல. அதுல வித்தியாசம் என்னன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய நீட் குறித்த பார்வைங்கிறது மாறாது. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினாலும் சரி, துரைமுருகன் பேசினாலும் சரி, யாரு அவர்கள் பேசினாலும் ஒரே ஸ்டாண்ட் தான். ஆனா இங்க விஜயே மாறுபடான்னு சொல்லி சொல்றேன். அவருக்கு அவருடைய ஸ்டாண்ட் வந்து என்னன்னா, அதிகமா நீங்க முதல்ல நீட்டை எதிர்த்து அவர் வேணான்னு பேசினாரு சொல்றீங்க. இப்ப நேத்து நீட்டை எதிர்த்து வேணான்னு பேசியிருக்காரு. நடுவுல மாணவர்கள் கூட பேசும்போது இப்போ அதே தான் வந்து திமுக கிட்டையும் நம்ம வைக்கலாம்.
அவங்களும் வந்து நீட்டை வந்து வேண்டாம் எங்களுக்கு விலக்கு வேணும்னு தான் சொல்றாங்க. ஆனா அதே சமயம் கோச்சிங் சென்டர்ஸ் ஏன் ஓபன் பண்றீங்கிற கேள்வி வருது. ஆனா எதனால அப்படின்னா இப்போ நீட் இருக்கு, அது நம்ம வந்து அதை எராடிகேட் பண்ற வரைக்கும் அதுக்கு நம்ம பிள்ளைங்க தயாரா எழுதிதான் ஆகணும். ஆனா அந்த நோக்கத்துல விஜய் சொல்லிருக்காங்க இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீட் வேண்டாங்கிற மைய கருத்துங்கிறது நீட் வேண்டாங்கிறதா திமுக கொள்கை. அதுக்காக அவங்க கரெக்டா வேலை செய்யறாங்களா வேலை செய்யலையா எங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு அதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம். இல்லை நீட்டுக்காக நீங்க வந்து நீட்டு ஒரு பரீட்சை தான், நீட்டும் ஒரு பரீட்சை தான். எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் பொசிஷன் அது. நான் என்ன சொல்றேன், நீட்டுக்காக நம்ம போன வாட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம், அந்த ஸ்டாண்ட்ல இன்னும் நான் நிக்கிறோம். அதே நேரத்துல நீங்க செய்யுங்கிறது வேற, நீட்டும் ஒரு பரீட்சையா இல்ல நீட்டும் ஒரு பரீட்சை தான் அப்படின்னு சொல்றது நீங்க வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அதுதான் தவறுன்னு சொல்றேன். நீங்க அந்த கன்சிஸ்டன்சியோட பேசி போன வாட்டி நான் என்ன கேட்டேன்னு அதுக்கு தான் இன்னைக்கு நான் நிக்கிறேன். என்னைக்காக இருந்தாலும் நீட் அபாலிஷ் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் இதற்காக நீங்க தற்கொலை பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அது மாணவர்கள் மேல இருக்கிற அக்கறை மீதான எண்ணம் நான் சொல்லுவேன். இது மாறாது. இப்ப நேத்து பேசும்பொழுது மோடி அவர்களே நீங்க என்னைக்கு நீட்டுக்கு விலக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறேன். அந்த ஒரு குழப்பம் இருப்பதை நான் அதான் ஓகே. அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு. மாற்றம்னு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய 2 பிரதான கட்சிகளையும் நீங்க எதிர்க்கணும், அப்பதான் நீங்க மாற்றம். ஆனா நீங்க ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறீங்க. ஆனா நேத்து பேசும்பொழுது இன்னொரு பக்கம் ஒரு அடிமை கூட்டணி அப்படின்னு அதிமுகவை தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள்லாம் புகழ்ந்து பேசுறாரு. ஸோ இப்போ அவர் என்ன ஸ்டாண்டுக்கு வந்திருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு ஏடிஎம்கே வேணாம், ஆனா உங்க தொண்டர்கள் வந்து நீங்க ஒரு திமுக எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு ஏடிஎம்கே சரியான ஆப்ஷன் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு சரியான தலைவர் இல்லை, பிளவுபட்டிருக்கு, நீங்க ஏன் பக்கம் வாங்க. ஸோ ஏடிஎம்கேவை நம்பி நம்ம ஏடிஎம்கே கூட போகணுங்கிற மைண்ட் செட்ல இருந்து மாறி ஏடிஎம்கே நமக்கு வேண்டாம், அவங்க ஓட்டர்ஸை நம்ம பக்கம் எடுத்துக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? நிச்சயமா வந்துருங்க. நீங்க உங்களோட அப்சர்வேஷன் ரொம்ப தெளிவான கரெக்ட். நீங்க தமிழக வெற்றிக் கழகம் துவங்கிய நாளிலிருந்து ஒரு நரேஷன் அவங்களே கிரியேட் பண்ற நரேஷன்ங்கிறது யாரு கூட நாங்க கூட்டணி போயிடுவோம். நீங்க முதலாக நீங்க ஞாபகம் இருக்கும், சீமான் அவர்களுடன் கூட்டணி போறாங்க. ஆனா அவரே சொன்னார், ஆமா நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், தம்பி தானே என்ன பார்த்து வரணும், நான் அண்ணன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அது உடைந்த இடம்னு ஒன்று எழுதப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வெளிப்படையாக நடந்த ஒன்று. நீங்க பின்புறத்தில் நடந்த ஒன்று, யார் செலவழிப்பார்கள் ஒரு கேள்வியும் எழுந்தது. விஜய் செலவழிப்பாரா இல்ல சீமான் செலவழிப்பாரா, யார் செலவழிப்பாருங்கிறது சிக்கல் எழுந்தது. அதில் தான் அது முடியுது. மாநாடு முடிந்த பிறகு பிரபலமான பத்திரிகைகள் எல்லாரும் எழுதுறது, அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கு போறாங்க. விஜய்கிட்ட எடப்பாடி அவர்களை பேசிட்டாரு, 80 சீட்டு பேசிட்டாங்க, 60 சீட்டு பேசிட்டாங்க, டெப்யூட்டி சிஎம் பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு நரேஷன். 117 117 சொல்லி கேட்கறாங்க. விஜய் 2 வருஷம் இருப்பாரா, எடப்பாடி அவர்கள் 1 வருஷம் இருப்பாரா. பட் ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணிக்கு தயாராயிட்டாங்க. யார் முதன்மை சக்தியாக இருப்பாங்க, யார் வந்து சபார்டினேட்டா இருப்பாங்கிறதுல இந்த பக்கம் பேசும்பொழுது விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி கீழே வருவார். அந்த சைடு பேசும்போது அது எப்படிங்க எடப்பாடி வந்து விஜய் முதலமைச்சராக இருக்கா வர்றாரு, இந்த சைடுக்கு பேசும்போது எங்க விஜய் வந்து கேரியரை உச்சத்தை விட்டுட்டு எடப்பாடி முதலமைச்சராக வர்றாரு மாதிரி. பட் ஒட்டுமொத்தத்தில் ஒரு கூட்டணி நோக்கி நகரலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு என்ன நடக்குது, நீங்க வந்து என்டிஏக்குள்ள போறாங்க, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்னு ஆன பிறகு ஒரு பெரிய ஷாக், அந்த ஒட்டுமொத்த கேம்புக்கும் ஷாக்கு. பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எடப்பாடி இந்த கூட்டணி உடைச்சிட்டு வந்துருவார், இது அவ்வளவு ஜெல்லாகாத கூட்டணி பாருங்க, கீழே தொண்டர்கள் கூட இணையல. அதை சில பிரபலமான பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க, அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. பட் நான் அதுல எப்பயுமே அது உடன்படலை. ஏன்னா அமித்ஷா வந்து ஒரு கூட்டணியை இங்க வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா அவ்வளவு எளிதாக அதை உடைக்க விட்டுருவாரா? அப்ப எடப்பாடி அவர்களை வளைப்பதற்கு என்ன டெக்னிக் இருக்குன்னு பாஜகவுக்கு தெரியும். இந்த கூட்டணி வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு செய்யறது எடப்பாடி கையில் இருக்கிறதா இல்ல பாஜக கையில் இருக்கா, அது பாஜக கையில் தான் இருக்கு நான் பார்க்க. அப்ப அவ்வளவு ஈஸியெல்லாம் உடஞ்சிடாது. ஆனா ஸ்டில் விஜய் என்ன சொல்றாங்க, கவலைப்படாதீங்க எடப்பாடி வந்துருவாருங்க அப்படின்னு கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மக்களை மீட்போம் தமிழகத்தை காட்போம் அப்படிங்கிற அந்த பேரணி முழுக்க பாஜகவும் நாங்களும் ஒன்றாகத்தான் இருப்போங்கிறத ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காரு. போற பல இடங்கள்லையும் நீங்க எல்லாரும் கூட்டணி உடஞ்சிருங்கிறீங்க, எங்க திமுக போகாத கூட்டணியாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்றாரு. பாஜக தலைவர்களை கூட வச்சுக்கிறாரு. நயினா நாகேந்திரன் வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு, நயினா நாகேந்திரன் மேடையில ஏத்துறாரு, எல்லா இடங்களிலும் அவரோட கட்சி கொடிகள் வருகிறது. இப்படி பார்க்கும் பொழுது இனிமேலும் நம்ம அதிமுக அட்டாக் பண்ணாம இருந்தோம்னா நம்ம வந்து பெரிய ஆபத்துல சிக்கிக்குவோம். அப்ப அதிமுக அட்டாக் பண்ண வேண்டிய இடத்துல வந்துட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு 3 பார்ட் கார்னர் கான்டெஸ்ட் இல்ல 4 கார்னர் கான்டெஸ்ட் நோக்கி தான் அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத விஜய் புரிந்து கொள்கின்றார். ஸோ விஜய் புரிஞ்சிட்ட பிறகு இனிமேல் நம்ம ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே அட்டாக் பண்றதை நிக்காம நீங்க சொன்ன மாதிரி அந்த வாக்குகளை நம்ம கவர முடியுமா? ஏன்னா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அதிமுகங்கிறது எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட கட்சி, ஒரு திரைத்துறையிலிருந்து வந்து அந்த பிம்பத்துல உள்ள வந்த நபர்கள். இன்னைக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு க்ரௌட் புல்லிங் லீடர் அங்கே இருக்காருன்னு நிச்சயமாக இல்லை அப்படின்னு பாக்குறாங்க. மிக குறிப்பா இளைஞர்களை கவர்ந்திருக்கக்கூடிய விஜய் மாதிரியான ஒரு ஆளுமை அங்கே இருக்கிறாங்க, கரிஸ்மாட்டிக் லீடர் இருக்காங்க, நிச்சயமாக இல்லைங்கிறது பார்க்குறாங்க. அப்ப அவர்களை நம்ம கவர்ந்து இழுக்கலாம். நீங்க அதை ஒரிஜினல் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாரு, 60% அதிமுக ஓட்டு எங்கள்கிட்ட வந்துருச்சு ஏற்கனவே சொல்லி சொல்றாரு. அவர் அப்படி ஒரு கிளைம் வைக்கிறாரு. விஜய் அதை குறி வைக்க ஆரம்பிச்சாருன்னு பாக்குறேன். நீ அதிமுக மட்டுமல்ல,
நேற்று தேமுதிகவிற்கும் குறிவைக்கிறான்னு பார்க்குறேன். விஜயகாந்த் அவர்கள் குறித்து அவர் பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு விஜயகாந்த் அவரோட பழகக்கூடிய எம்ஜிஆர் கூட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் விஜயகாந்த் கூட எனக்கு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவர் ஒரு சிறந்த தலைவர் அப்படி பேசுவதன் மூலியமாக தேமுதிகவை அங்கேயுமே ஒரு லீடர்ஷிப் யாரும் சரியாக இல்லை, அப்ப அந்த வாக்களும் நமக்கு வரும் அப்படிங்கிறத குறி வச்சுதான் அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். வெவ்வேறு கட்சிகளுக்கு குறிவைக்கும் ஒரு பேச்சாகவும் அது இருந்தது. கடைசியா ஒருவேளை ஒரு தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடியோ 3 மாசம் முன்னாடியோ ஒருவேளை ஒரு மிராக்கிள் மாதிரி ஏடிஎம்கே பாஜக கூட்டணி முறிந்தால் தாவேகா அதிமுக தலைமையை ஏத்துக்கிட்டு போவாங்களா? போவாங்க, கண்டிப்பா போவாங்க, நிச்சயமா போவாங்க. நான் முதல்ல சொன்னேன், நான் சீமான் குறித்து பேசும்போது யார் செலவு பண்ணுவார்னு கேள்வி எழுந்ததில்ல. விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலில் செலவு செய்வதற்கு விருப்பம் இல்லை. எப்ப அடுத்த தேர்தலில் செலவு பண்ணிக்கலாம், அது எப்போ செலவு பண்ணுவார்? அவருக்கு தன்னோட பையில வந்து பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து செலவு பண்றதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க நேற்று முதல் மாநாடுக்கு மட்டும் தான் விஜய் அவர்களோட செலவு. அதற்கு பிறகு நடந்த இஃப்தார் நோன்பு, பொதுக்குழு, ஆண்டு விழா எல்லாமே ஆதவர்ஜனாவுடைய காசு தான். ஆதவர்ஜனா அந்த பிறகு தான் இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மாநாடு மட்டும் தான் நடந்தது. நேற்று நடந்த மதுரை மாநாடும் ஆதவர்ஜனாவுடைய பணம் தான். விஜய் அவர்கள் கண்டிப்பாக 234 கேண்டிடேட்ஸ் போட்டு நான் என் பணத்தை கொடுக்குறேன், அப்பா ஒவ்வொரு தொகுதிக்கு என்ன 1 கோடி கொடுக்கணுமா 2 கோடி கொடுக்கணுமா, நிச்சயமாக செய்வதற்கு அவர் தயாராக இல்லை. அதனாலதான் நீங்க அதிமுக வந்துட்டாங்கன்னா அவங்க செலவையும் பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். மாற்றுங்கிறது வந்து பொய்த்து போகும். நாங்க வந்து வரலாறு திரும்புது, நீங்க அத சொல்லல, வரலாறு அதெல்லாம் பிரேக் ஆகும்ல, அத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? ஏன்னா நீங்க வரலாறு உண்மையிலே திரும்பி இருந்துச்சுன்னா பிப்ரவரி 2, 2024 வரலாறு திரும்பி இருக்கும். ஏன் அன்னைக்கு வரலாறு திரும்பாம இன்னைக்கு வரலாறு திரும்புது? ஏன் உங்களுக்கு 1967, 77 அப்ப கோமால இருந்தீங்களா நீங்க? இன்னைக்கு தான் உங்களுக்கு 1926 எலெக்ஷன் நெருங்குது இல்ல, சோ அந்த எலெக்ஷனை அவங்க கோட் பண்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க, அப்பயுமே எலெக்ஷனுக்கு தானே இருக்கீங்க. அதுல ரொம்ப தெளிவா சொல்றாங்கல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தல் எங்களோட குறி அல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியலுக்கு தான் நாங்க வர்றோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு நான் அன்னைக்கு வரலாறு திரும்பாது, இன்னைக்கே வரலாறு திரும்புது. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அது ஹைப்போதெட்டிக்கலா நடந்தாலும் விஜய் வந்து எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிட்டு போவார். அவர் அன்னைக்கு கொடுக்குற ஒரு 40 சீட் 60 சீட் எது இருந்தாலும் ஏத்துட்டு போவாரு. அது நிச்சயமாக நடக்கும். நீங்க அதெல்லாம் சும்மா அதை பேச்சுக்கு எடப்பாடி நம்ம கீழே வருவாரு அப்படிங்கிற சும்மா பேச்சுக்கு தான். அதை வந்து அந்த ஜான் ஆரோக்கியமே உடைச்சிருப்பார். சார் இது வேலைக்கு ஆகாது சார். ஏன்னா ஞான ஆரோக்கியசாமி வந்து சீமான் அவர்களிடமே 30 சீட்டு 40 சீட்டுக்கு போல ரெடியா இருந்தார். அவர் கூட சேர்த்து வர்றது முதலாக பேசும்பொழுது நீங்க ஆரம்ப கட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோட என்டிகே டிவி அதுலயே வந்து சீமான் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிட்டு நம்ம போகலாம்ன்ற இடத்துல தான் ஜான் ஆரோக்கியசாமி இருந்தாரு. அவர் அதுக்கே ரெடியா தான் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு ஏடிஎம்கே உங்களுக்கு 40 சீட்டு கொடுக்குது, 60 சீட்டு கொடுக்குதுன்னா அதெல்லாம் தாராளமா இன்னைக்கு அப்ப பிரச்சனையே இல்லை நமக்கு. நம்ம இந்த கூட்டணி இவ்வளவு நாள் நம்ம பேசினதெல்லாம் பிரேக் ஆயிருமே, நம்ம மாற்றுன்னு வரோம், நான் தான் சிங்கம்னு சொல்றோம், எங்களை ஒரு சிங்கிள் லைன்ல இதெல்லாம் அடிக்கலாங்க. நம்ம வந்து தீய சக்தியான திமுக வீழ்த்துவதற்கு நாம எல்லாம் ஒன்றிணைவோம். அதான் இப்போ நீட் ஆஃப் த ஹார் சொல்லலாம். நீங்க அதனால தான் பாஜக ஒரு தீய சக்தியை இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நேற்று நைட்டு தூங்கும் போது கனவுல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல பாஜக கழட்டி விடுறதுக்கு. இல்ல பாஜகவே அவங்களே கலந்து போறேன்னு சொல்லி சொல்றாங்க, அவங்க என்டிஏ கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சில கதைகளை சொல்லி இவங்க வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் அது என்ன பொறுத்த வரைக்கும் நடக்காது. அந்த ஹைபோதெட்டிக்கலா தான் சொன்னேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் நடக்காது. அப்படிதான். அது மட்டும் இல்லாம ஒரு சில அதிமுகவுடைய மூத்த தலைவர்களே வந்து பாஜக கூட்டணி விரும்பாதவங்க இருக்கிறாங்க, அவங்களையும் கவர்றதுக்காக தான் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்தாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. வந்தாலும் இழுத்து கதவை மூடிடுவாங்க. அவங்களுக்கு யாரையுமே சேர்ப்பதற்கு எண்ணம் இல்லை. யாரதான் வச்சு யார் இருக்கிற போர் இல்ல, புஷி ஆனந்த் போதும், ஆதவர்ஜுனா அவர்கள் போதும். என்ன செலவு பண்றதுக்கு ஆதவர்ஜுனா இருக்காரு, புஷி ஆனந்த் கடைசி வரைக்கும் அவர் இந்த பக்கம் திருடுறதுக்கு இருக்காரு. அப்புறம் இவங்களை வச்சே கட்சி யாரும் வரக்கூடாதுன்னு விஜய்க்கு எல்லாரும் வரணும்ங்கிற நோக்கம் இருக்கு. விஜய்க்கு வந்து யாரு வர்றாங்க வரலங்கிறது தெரியாது இன்னைக்கு வரைக்கும். யாராலும் சில பேரை தெரியும், சில பேர் வந்து ஏன் வெளியே போனாங்க அப்படிங்கறது அவருக்கு இன்னும் ஒரு புரிதல் இல்லாம இருக்காரு. ரொம்ப தெளிவாக புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி யாரையும் உள்ள விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. 2026 வரைக்கும் யாரையும் உள்ள விட்டுறக்கூடாதுன்னு ஆதவர்ஜுனா அவர்களே பல பேரும் முயற்சி பண்ணார். யாராவது உள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சு முயற்சி பண்ணார். இந்த 2 கதவும் மூடப்பட்ட பிறகு ஆதவர்ஜுனா மூலியமா போலான்னு எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க. சார் என்னால ஒண்ணு இவங்களை மீறி ஒண்ணு பண்ண யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி தான். இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் தான் ஆதவர்ஜுனாவை விட பவர்ஃபுல்லா இருக்காங்களா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல். நான் இப்படி சொல்றேங்க, இந்த கட்சி ஜான் ஆரோக்கியசாமியின் கட்சி. இந்த கட்சி வந்து ஜான் ஆரோக்கியசாமியின் கட்சி. இந்த கட்சியோட எக்ஸிக்யூட்டரா வந்து புஷி ஆனந்த் இருக்கின்றார். இப்போ அவங்களுக்குள்ளே சில நேரங்கள் பிரச்சனை நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி நிறைய குழுக்கள்லாம் போட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போன வாட்டி வந்து நிறைய குழு போட்டாங்க, இந்த குழு போட்டாங்க. அந்த குழுவில் புஷி ஆனந்த் கொடுத்த லிஸ்ட்டுங்கிறது ஒன்று. போன வாட்டி புஷி ஆனந்த் தான் அந்த லிஸ்ட்டை கொடுப்பார். பாண்டிச்சேரியில் போய் ஒரு கடையில் போய் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வருவார். இன்னைக்கு அந்த லிஸ்ட்டே ஜான் ஆரோக்கியசாமி மாற்றிட்டார். மதுரையில் இருக்கிறவங்களாம் வேண்டாம், வெவ்வேறு இடங்களில் யாரை போடணும்னு அவர் மாற்றுறார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஜான் ஆரோக்கியசாமி இன்னைக்கு மாறி இருக்கார். இன்னைக்கு ஆதவர்ஜுனா மேபி ஸ்லோவாக அதுவும் அந்த இடத்துக்கு மாறலாம். ஆனால் இன்னைக்கு இந்த கட்சி யாருடைய கட்சினா அது ஜான் ஆரோக்கியசாமி கட்சி தான். அவர் தான் டிசைட் பண்ணணும் யார் மேடையில் உட்காரணும், யார் உட்காரக்கூடாது, யார் பேசணும், யார் பேசக்கூடாது,
இந்த ஆள் இங்க நிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்ற எல்லா அத்தாரிட்டியும் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட இருக்கு. விஜய் ஏன் ஒட்டுமொத்த பவரையும் அவங்க கிட்ட கொடுத்துறாரு, நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க, நீங்க ஆரம்பத்துல நமக்கு இது தெரியாது, நம்ம கத்துக்கலாம் கொஞ்ச நாள் நினைக்கிறாரா, இல்ல நமக்கு எதுக்குப்பா இந்த தலைவலி, நம்ம ஃபேஸ மட்டும் வந்து காமிச்சிட்டு அதேதான் நமக்கு ஏன் இந்த தலைவலி. இந்த படத்தோட டைரக்டர் அவர் வந்தமா அவர் சொல்றத செஞ்சுட்டு போனா. இன்னொன்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பார், சார் நான் சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா தான் நான் உங்களை சிஎம் ஆக்குவேன். நீங்க வேற ஒருத்தர் பத்திரிகையாளர் ஒருத்தர் உள்ள விடுறீங்க, ஒருத்தர் அரசியல் விமர்சனம் உள்ள விடுறீங்க, இல்ல வேற கட்சிக்காரங்களை உள்ள விட்டீங்கன்னா அவங்க உங்களை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். இவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டே கிடையாது, ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நீங்க ஒரு பிராண்ட் கொடுத்தீங்கன்னா அழகா அதை வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்ட போய் நீங்க தமிழ்நாடு அரசியலை கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலே அவருக்கு தெரியாது, அவருக்கு தமிழே தெரியாது. முதல்ல வந்து அந்த ஒன் மேன் பார்ட்டி அவர் சொல்றதா எல்லாம் நடக்குதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இருக்கா தாவேகா மேல? எனக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. நீங்க கட்சிக்குள்ள இருக்கின்ற, கட்சிக்குள்ள புழுங்கி கொண்டிருக்கின்ற யார்கிட்ட வேணாலும் பேசுங்க. நீங்க வந்து என்ன மாதிரி வெளிப்படையா பேச மாட்டாங்க அவங்க. ஆமா சார், இது வந்து ஜான் ஆரோக்கியசாமி பார்ட்டி தான் அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்குவாங்க. அவர் டிசைட் பண்றத விஜய் செயல்படுத்துவார். விஜய் வந்து இவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னா பேசுவார், அவர்கிட்ட பேச வேணாம்னா பேச மாட்டார். அப்ப நேத்து மாநாடுல யார் யார் பேசணும், யார் அட்டாக் பண்ணணுங்கிற வரைக்கும் எல்லாமே நீங்க அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ட்ட கொடுக்குறாரு, ஒரு டேரக்டர்ட்ட கொடுத்து இந்த நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க. போன வாட்டி வேற ஒரு டேரக்டர் பயன்படுத்தினார், வேற ஒருத்தர் பயன்படுத்தினார். இதுக்கு வேற ஒருத்தர் சில இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஜான் இந்த விஷயங்கள்லாம் போட்டுக்கோங்க, நம்ம வந்து இப்போ அதிமுக குறித்து இது பேச போறோம், நீங்க வந்து பாஜக குறித்து 2 விஷயங்கள் பேசலாம், திமுக குறித்து 2 விஷயங்கள் பேசலாம், சில விஷயங்கள் இன்புட்ஸா கொடுப்பாரு. பட் ஓவராலா ஸ்கிரிப்டா எழுதி கொடுக்கறதுக்கு நபர்கள் வச்சிருக்காரு. ஏன்னா ஜான் வந்து தமிழ் படிக்க தெரியாது, அதனால அவர் வந்து எழுதி வாங்கி அதை யார்ட்டாவது வாசிக்க சொல்லி அப்படி கொடுத்துருவாரு. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தா தானே தாவேகா ஜெயிக்கும். இல்லங்க, நீங்க இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல, இப்போ உங்களுக்கு தாவேகாக்குள்ள சில சிக்கல்கள் இருந்துச்சு. ஆமா, ஓகேங்களா? ஆமா, உங்களுக்கு கொள்கை ரீதியா நிறைய முரண்பட்டீங்க. கொள்கை ரீதியான முரண்படலங்க. நான் இன்னைக்குமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா நான் வந்து, அதாவது ஒண்ணு அடிமையா இருக்கணும், புசியானந்த் காலில் விழுகணும், நீங்க வந்து அவரு என்னது ஆசானே அப்படின்னு எழுதணும். அதெல்லாம் என்னைக்குமே ஜெயிசன் எழுத மாட்டேன். உண்மையான ஆசானா தான் நான் அந்த மதிப்பு கொடுக்குறேன். நீங்க வந்து தமிழே சரியா பேச தெரியாத ஒருத்தரை, எந்த அரசியல் அறிவையும் வளர்த்துக் கொள்ளாத ஒருத்தரை நான் வந்து அரசியல் அந்த பாண்டிச்சேரி வழக்குல வந்து இந்த 84 சொல்றது இதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ. அப்ப எது நீங்க தமிழே பேச தெரியாதுன்னு சொல்றீங்கன்னு கேக்குறேன். இல்ல அவர் பொதுவா பேசுறத சொல்றேன். நீங்க அரசியல் அறிவுங்கிறது எங்க இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் புசியானந்த் அவர்களுடைய அரசியல் அறிவுங்கிறது என்னங்கிறத நான் கேள்வி எழுப்புறேன். இந்த மாதிரி அவர் பார்க்கும் போதெல்லாம் அண்ணன் காலில் விழுகணும், இதெல்லாம் செய்யறதுக்கு தயாராக இல்லை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்துருக்கலாம். அதுதான் ஸ்ட்ராட்டஜியா. நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க ஜான் ஆரோக்கியசாமி செய்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லி இஷ்யூஸ்க்குள்ள வரணுங்கிறதா என்ன மாதிரி ஆட்களுடைய ஒரு அபிப்பிராயம். நீங்க எங்களை செய்தியாளர் ஆக்கியிருக்கீங்க. நீங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல் கால் எங்களுக்கு வருது. அப்ப ஜெகதீஸ்வரன் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கறத முதல்ல பேசணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும்ல. நீங்க இல்ல இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது பிரதர், இதை பேசக்கூடாது பிரதர், இந்த வாதத்துக்கு போகாதீங்க பிரதர், அந்த இதுக்கு போகாதீங்க பிரதர். நீங்க டெய்லி இஷ்யூஸ்க்குள்ள நம்ம இந்த கட்சிக்கு போகாது. இந்த கட்சி ஒரு கல்ட் பேஸ்ட் பார்ட்டி. இந்த கட்சியில வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை ஒரு 3 நாள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா போதும். அப்புறம் கட்சி ஃபுல்லா லீவ் விட்டுருவோம், கட்சியில ரெஸ்ட் தான் இருக்கும். இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எப்படி இயங்க முடியும் சொல்றேன். ஒரு சீப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அப்போ அது ஏன் அவரை வந்து அவர் இப்படி இருக்கிறாருன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன். இல்ல இப்போ நீங்க வராதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டு போறதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்கும்போது நான் எனக்கு எப்படி தோணுனா, நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமே இன்னும் அந்த கட்சி ஜெயிக்கணும்னு நம்ம நினைச்சோமே, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டால கட்சி தோத்துருமோ நீங்க வருத்தப்படுறீங்களோ நான் இருக்கலாம். மேபி என்னோட உள் மனசுல அது இருக்கலாம். ஒரு ஆள் மனதுல ஐயோ நம்ம ஆதரிச்ச கட்சினா, நான் வெளியே வந்த பிறகு நான் ஆதரிச்சு தான் பேசிட்டு இருந்தேன். நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஒரு சக்தியை ஆதரிச்சோம் அதை பேசிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு போக என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் மறுபடியும் தவறுகள் செஞ்சுட்டே இருக்காரு. நம்ம எதிர்பார்த்த ஒண்ணு நான் மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க ட்விட்டர்ல ஓரளவுக்கு அரசியல் தெரிந்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் எழுதுறதை பாருங்க. இதெல்லாம் அண்ணன் பேசுவாருன்னு நாங்க எதிர்பார்த்தோம், பெரிய எதிர்பார்ப்போட இருந்தோம். ஆனா அதெல்லாம் பேசல. கவியகுமார் விஷயத்துல அந்த விஷயம் நடந்தப்ப பேசாத போதே நிறைய பேர் எழுதுனாங்க இல்லையா. நீங்க தூய்மை பண்ற விஷயத்திலையும் பேசுறாங்க. என்னன்னா நீ இன்னும் சொல்ல போனா, நீங்க போன வருடம் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை பனையூர்ல வந்து கூட்டிட்டு வந்து பார்த்தாரு இல்லையா, அப்பொழுதே கடுமையான விமர்சனம். நீங்க ஒரு விஷயங்க, தமிழக வெற்றி கழகத்துல திமுக மாதிரி அதிமுக மாதிரியோ அவங்க அமைதியெல்லாம் இருந்தது இல்லை. ஒரு சில சர்டன் பீப்புள் மட்டும் அட்லீஸ்ட் வந்து தவறுன்னு பேசக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்காங்க. ஆனா என்னன்னா, நீ வந்து திமுக கிட்ட வேலை போயிட்டா, நீ வந்து திமுக கைகூலி இப்படியே சொல்லி காலி பண்றாங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஆனா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. இப்ப நேற்று வந்து இளைஞர்கள் கூட்டம் பார்த்தோம், ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு. அதை வந்து இன்னும் பன்மடங்கு ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருந்தும் அந்த வாய்ப்புகளை ஏன் நீங்க மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க? அது காரணம் நீங்களா இல்ல உங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினையோ, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல சீமான் அவர்களையோ அந்த கட்சியில இருக்கவங்க ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் மாவட்ட செயலாளர்கள் லெவல்ல இருக்கிறவங்க ஒன்றை செயலாளர்கள் அக்சஸ் பண்ண முடியும். மாவட்ட செயலாளர் உடனே அக்சஸ் பண்ணலாம். ஒன்றை செயலாளர்களும் அவங்க மாவட்ட செயலாளர்கள் மூலமா அக்சஸ் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாம். சீமான் அவர்களை அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கட்சியில சார் அடிமட்ட தொண்டன் கூட ஒரு நம்பர் இருந்தா போன் பண்ண எடுத்து பேசுவார், பிஸியா இருந்தா பேச மாட்டார், பேசுவார். விஜய் அவர்களை சொந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் அக்சஸ் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல.
அப்போ நான் முழு நேரமாக அரசியல் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அவங்க சொல்கிற கணக்குப்படி 69,000 பூத் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அதிலே ஃபேக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 69,000 பூத் ஏஜென்ட்ஸ் பத்தாது. ஏன்னா அதிமுகட்ட 9 பூத் ஏஜென்ட் இருக்காங்க ஒரு பூத்துக்கு, திமுகட்ட 10 பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. 100 பேருக்கு ஒருத்தருங்கிறத கணக்கு. நீங்கள் 1000 பேருக்கு ஒருத்தருங்கிறது கணக்கே இல்லை. அது பத்தாது இல்லை. ஒரு பையன் மட்டும் ஒரு நோட் எடுத்துகிட்டு போய் எத்தனை வீடை போய் பார்ப்பாரு? பார்க்கவே முடியாது. அப்போ அந்த பூத் ஏஜென்ட்ஸ் கூட இன்னும் நீங்கள் 10 மடங்கு உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சாதான் நீங்கள் முழுமையான கட்டமைப்பு. நீங்கள் வந்து 3 லட்சம் நிர்வாகிகளை போட்டோன்னு ஒரு கதை இல்லை, பத்தாதுங்க. 25 லட்சம் நிர்வாகிகள் வேணும் உங்களுக்கு, பூத் ஏஜென்ட்ஸோட சேர்த்து நான் சொல்கிறேன். அது செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். அது செஞ்சீங்கன்னா தானே உண்மையான மாற்றம் நீங்கள் இருக்க முடியும். அப்போ ஒரு மாற்று சக்தியாக அவங்க வருவாங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நீங்கள் நான் சொல்கிறேன்ல, அவர் சுற்றுப்பயணம் போவேன்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை உண்மையிலே. ஏன்னா போராடுற தூய்மை பணியாளர்களே நான் போனால் கூட்டம் வரும், நீங்கள் பணியூருக்கு வான்னு சொல்கிறவர் சுற்றுப்பயணம் போவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அது செய்யுங்க நான் சொல்கிறேன். செஞ்சால் நான் சந்தோஷப்படுறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அது மாதிரி நான் செஞ்சால் சந்தோஷப்படுறேன். ஆனால் செய்வாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, நன்றி சார்.